சொல்லுங்கம்மா, உங்களோட குடும்ப நிலைமை எப்படி இருக்கு? நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கோம். மாப்பிள்ளை முடியாத ஆள், அவர் கிளினிக் போவார். பெரிய மகன் கல்யாணம் கட்டி அது தனியாக இருக்குது. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஒரு மகன் படிச்சுட்டு வீட்டில், அவர் அங்கிட்டு இங்கிட்டு தான் வேலை கிடைச்சா போவார், இல்லாட்டி வீட்டில் தான் இருப்பார். நாங்கள் இவர் வீட்டில் நான் ஒரு ஆள் வேலை செஞ்சு தான் அதுக்கெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆள் வேலை செய்ய குடும்பத்தை பார்க்கணும். ஆமாம். அப்போ என்னென்னம்மா இப்போ சாதாரணமாக நீங்கள் மாதம் 6000 7000 தான் நீங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க கிடைக்குதுண்டு. சரி, நீங்கள் தனியாக சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை பார்க்குறேன்னு சொல்கிறது உங்களுக்கு எத்தனை வயசும்மா? எனக்கு 52 வயசு. 52 வயசுல நீங்கள் தனியாக சம்பாதிச்சு உங்களோட குடும்பத்தை வாழ்றீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக கீழ் நோக்கிய வருமானத்தில் தங்களோட குடும்ப சீவியத்தையும் கொண்டு செலுத்துகிறாங்க இந்த மலைய மக்கள். அதனால இங்கே இவங்களோட நேர்காணலை கொண்டு இவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்ற ஒரு நோக்கத்தோடு உங்கள் முன் இந்த சொல்லுங்கம்மா, உங்களோட குடும்ப நிலைமைகளை பற்றி சொல்லுங்க. எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம். அவருக்கு மாதம் 2000 ரூபா 1500 அப்படி கொடுக்கணும் கிளினிக் போகிறதுக்கு. அதுலேயே திரும்ப ஒரு டிப் கொடுப்பாங்க. கிளினிக் ஒரு கிளினிக் போனால் 2 டிப் கொடுப்பாங்க. இந்த கிழமை போனால் வர கிழமையும் வர சொல்லுவாங்க. அதுக்கும் நாங்கள் சல்லி தேடி தான் கொடுக்கணும். நாங்கள் வேலை செய்கிறதுக்குன்னா எங்களுக்கு மாதம் கிடைக்கிது 5000 ரூபா 6000 ரூபா அப்படி தான் வருமானம். அதில் நாங்கள் பிறவட்டாக போயிட்டு பில்லு பிடுங்க, ஒவ்வொரு தோட்டத்துகளில் போயிட்டு பில்லு பிடுங்கி அப்படி கொண்டு வந்து சேர்த்து வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதில் வருமானம் இல்லை. தேயிலையில் வந்து சரி, தேயிலையில வருமானம் இல்லை. நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் கொழுந்து புடுங்குறீங்க. அதுலயும் இல்லாட்டி இல்ல கொழுந்து இருந்தாலும் வேண்டாம அந்த ஏதாவது துளிரை மட்டும் புடுங்குறீங்க. கொழுந்து வந்து இருந்துச்சுன்னா மட்டும் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த குழந்தை குறைக்கி அப்படித்தான் கொடுக்கணும். இப்ப இந்த இதுல வந்து வாரம் நாங்க இன்னும் 8 நாள் சென்று எடுக்கணும்னா எப்படி வரும் கொழுந்து? இதுல நாளாந்தம் எடுக்கும் போது கொழுந்துகள் கருப்புக்குள்ள வேணும். அப்ப இந்த துளிரை மட்டும்தான், அதாவது கொழுந்து மட்டும்தான் எடுப்பாங்க. பச்சையா இருக்க கொலை மட்டும்தான் வேணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாண்டா இந்த தேயிலை இந்த இலைக்கும் இந்த கொழுந்துக்கும் மிக வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இந்த கொழுந்தை மட்டும்தான் இவங்க பிடுங்கி கொடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு இதுலயும் பிடுங்கும் போது ஒரு 5 கிலோ 4 கிலோ தான் இவங்களுக்கு வருது. அந்த வதையே அந்த வருமானமாக வச்சிருக்கிறாங்க. இந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு அவங்களோட சீவியம் எப்படி போகுது, இவ்வளத்துக்கு ஏதாவது கீழ்நிலையில இருக்குன்றதை நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இந்த நிலைமையில இந்த மக்கள் வாழ்ற கஷ்டத்தை, இந்த அனுபவிக்கிற கஷ்டத்தை எங்களால் எடுத்துரைக்க மிக முடியாத அளவுக்கு அவ்வளவு துன்பப்படுகிறாங்கன்று தெரியுது. கையில கொழுந்த பிடுங்கி அடுத்ததாக திருப்பி கூலி வேலைக்கு போய் தங்களோட நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிறாங்க என்கிறத இதன் மூலம் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். பரந்துபட்ட பிரதேசத்தில் எங்களை தோட்ட தொழிலாளரின் வாழ்க்கை நிலைமையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மிக கொடூரமான முறையில் மாதாந்த வருமானம் சும்மா 7000 8000 பெருமதி செல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த அம்மாக்கள்கிட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா மாதாந்த வருமானம் ஒரு 7000 8000 வச்சுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கை முறையை கொண்டு செலுத்துறதுக்காக வேறு தொழில்களுக்கு போகிறதும் வேறு கூலி வேலைகளை செய்து தான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலையில இருக்கிற அம்மாக்களை தான் நாங்கள் இப்போது சந்திக்க நிற்கிறோம். சொல்லுங்கம்மா, மாதாந்தம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம்? 7000 8000 அவ்வளவுதான் வருது. இந்த 7000 கூட கிடைக்கும். 5000 வாங்குவோம். இந்த 7000 8000 வச்சுக்கொண்டு எப்படி குடும்பத்தை சமாளிக்க இயலாம தான் பிரைவேட் வேலைக்கு அங்கிட்டும் போவோம் தேடிக்கிட்டு. பிரைவேட் வேலை என்று சொன்னா இப்ப நீங்க காலையில வந்து இப்ப கொழுந்து பிடிங்கிறீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டம் போயிட்டு வேலை செய்யறது. தோட்டம்னா வேற தோட்டங்களுக்கு போய் வேலை செய்யறது. மரக்கறி அது வேலை கிடைச்சா போவோம், இல்லாட்டி இல்ல வீட்டுல தான் இருப்போம். அப்ப என்னென்ன குடும்பத்தை சமாளிச்சு கொண்டு போறீங்க? சாதாரண இப்பத்திய பொருளாதார பிரச்சனையை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளாந்தம் ஒரு குடும்பம், அதாவது 3 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கே எப்படியும் ஒரு நாளைக்கு 1000ஆவது வேணும். பத்தாதுங்க போய்க்கிற வேலைக்கு. 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு நாளாந்தம் ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு குறைஞ்ச 1000 1500 ரூபா வேணும். அப்படியான நிலைமையில இந்த 7000ஐயும் கூலி வேலை வர்ற நேரம் சீவிக்கிறதா என்னென்னு சமாளிக்குங்க? வீடு வாழ்றதுக்கு என்ன செய்ய? அதுல தான் சமாளிச்சு போறோம் நாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க குடும்பத்துல எத்தனை பேர்? குடும்பத்துல நாங்க 3 பேர் இருக்கிறோம். நீங்களும் நானும்
எங்கள் மாப்பிள்ளை மகன் மகன் 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு வந்து அவருக்கு முடியாத ஒரு கிளினிக் போயிடுவாரு மாசம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட வருமானத்தை விட்டு எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவங்களோட குடும்ப நிலைமையை கொண்டு செல்கிறாங்க. இந்த மலைய மக்களின் துன்பத்தை உணர வேண்டும், அதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்றதுக்காகவே நாங்கள் இங்கே நேர்காணலுக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து 2 பேர் 3 பேர் உழைச்சா கூட இன்றைக்கு 60,000 70,000 எடுக்கிற குடும்பம் கூட நாளாந்தம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படு. ஆனால் மாசத்துல 7,000 8,000 எடுத்து இவங்க வாழ்க்கை நிலைமை எப்படி போகுதுங்கிறத இன்றைக்கி வெளிக்கொணர்றதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுற நீங்கள் எல்லாரும் இந்த மலைய மக்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் அல்லது ஒரு அன்பளிப்பு, அதாவது ஒரு கொடுப்பனம் ஏதும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இலக்கடல் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எங்களுக்கும் அந்த மாதிரி தாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கோம். எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவியை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நாங்கள் மறக்கவே ஒரு உதவியாக இருக்கும்.